மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு காலேஜை மாற்றிக்கலாமா கோர்ஸை மாற்றிக்கலாமாங்கிற வர சிந்தனை இது இப்போ சமீப ஆண்டுகளில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. எனக்கு கவலைக்குரியதாகவும் இருக்குது. எந்த மாதிரியெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, நான் என்ஜினியரிங் சேர்ந்துட்டேன், ஆனால் எனக்கு இப்போ இது பிடிக்கலை, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். இது பிறகு இல்லை நான் இந்த காலேஜில் இது பிகாம் சேர்ந்துட்டேன், ஆனால் இது வேணாம், இதை விட்டுட்டு அந்த காலேஜில் பிபிஏ போய் படிக்கலாமான்னு யோசிக்கிறேன். பிறகு நான் இந்த குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜில் இந்த பிரான்ச்சில் சேர்ந்துட்டேன், ஆனால் இந்த பிரான்ச் எனக்கு பிடிக்கல, இதிலேருந்து இது மாற்றிக்கலாமா. இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் படி இந்த மாற்றிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஜஸ்ட்டில் இதை நீங்கள் நினைக்கிற காலேஜுக்கு நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற பிரான்ச்சுக்கு மாற்றிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு என்ஜினியரிங்கில் பண்ணணும்னாக்கா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஒரு அப்ளை பண்ணி நீங்கள் எந்த காலேஜுக்கு விரும்புகிறீங்களோ அங்கே ஒரு வேக்கன்சி இருந்து இந்த காலேஜ் ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து, நீங்கள் சேரப்போகிற காலேஜ் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து சேரணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ முதல்ல இந்த ப்ரொசீஜரே ஈஸி கிடையாது. ரெண்டாவது முதல்ல இது பல பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த வருஷம் நான் ட்ராப் அவுட் ஆகிக்கிறேன், அடுத்த வருஷம் இது சேரலாமா. ஒரு வருஷங்கிறது லைஃப்பில் எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா. சர்வசாதாரணமாக ட்ராப் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறது யோசிச்சு பாருங்கள். அதோடு இல்லை, நீங்கள் அந்த கல்லூரியோ அந்த பிரான்ச்சோ வேணாங்கிறதுக்கு எந்த அடிப்படை காரணமும் இருக்காது. சும்மா போகிற போக்கில் பிடிக்கல அப்படிம்பீங்க. நாளைக்கு நீங்கள் இன்னொன்று விரும்புகிறீங்க, ஒரு வருஷம் ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொன்று போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த காலேஜோ அந்த கோர்ஸோ பிடிக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா கிளாரிட்டி வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இப்போ இந்த ஆண்டில் மட்டும் பார்க்குறேன், எனக்கு சமீபத்தில் கணிசமான பேர், சார் நான் இதை மாற்றிக்கலான் இருக்கேன், இதை ட்ராப் பண்ணிடலான் இருக்கேன், இதை விட்டுட்டு அது போகலான் இருக்கேன், ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த டாக் வருது. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. தயவு செய்து ஒரு வருஷங்கிறது லைஃப்பில் பெரிய விஷயம். அதனால் எதில் இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுறது தான் சரியானதாக இருக்க முடியும். ஸோ மற்றபடி இந்த மாதிரி அடிக்கடி அலைபாயுதே அப்படிங்கிறது சரியான போக்கு கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சினா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.